என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். நீ தினமும் நெற்றியில் வைக்கின்ற குங்குமத்தோடு நான் சொல்கின்ற ஒரு பொருளையும் சேர்த்து கலந்து சரியாக 21 நாட்கள் வைத்து வருவாயானால் உன் வாழ்க்கையில் உன்னாலேயே நம்ப முடியாத பல அதிசயங்கள் நடக்கும். பொதுவாக பெண் தெய்வங்களுக்கு குங்குமத்தை பெரிதாக சொல்வது போல ஆண் தெய்வங்களுக்கு திருநீறு என்பது ஒரு மங்களகரமான பொருளாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் உன்னோடு வர வேண்டும் என்றால் நீ நெற்றியில் வைக்கின்ற திருநீறு என்னை உன்னோடு வரவழைக்கும். என் பிள்ளையே, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை இந்த திருநீரானது நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். என் பிள்ளையே, யார் வேண்டுமானாலும் இதை நெற்றியில் வைத்து கொள்ளலாம். எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் திருநீருக்கு கிடையாது. என் அன்பு குழந்தையே, தீட்டு நேரமாக இருக்கும் பட்சத்தில் பூஜை அறையில் இருந்து இந்த திருநீரு எடுத்து வைக்கக்கூடாது. மற்றபடி தனியாக வெளியில் வைத்து அதை நீ வெளியில் எப்போது வேண்டுமானாலும், என் பிள்ளைக்கு மனதில் பதற்றம் வருகின்றது எனில் அதை நீ நெற்றியில் வைத்து கொள்ளலாம். அப்படி சாதாரணமாக இந்த திருநீரை நெற்றியில் வைத்தால் அது உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளையும் கலந்து வைத்து விட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளம். நீ நம்ப முடியாத அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் இது போன்ற தெய்வ சக்தியினால் நடந்ததுதான். இனிமேலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற பல நன்மைகள் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு அடையாளம் காட்டித்தரப் போகின்றேன். நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும். இந்த அப்பன் நிறைய திருநீற்றை அள்ளி பூசிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா? என்னை கண்டவுடன் யாராக இருந்தாலும் மனதில் ஒரு நம்பிக்கை தோன்றும். அது மட்டுமல்லாமல் பக்தி பரவசமாகவும் இருக்கும். என் தங்க பிள்ளையே, தெய்வத்தின் அனுகிரகம் கிடைத்துவிட்டதாக ஒரு உணர்வு உனக்கு தோன்றும். நீயும் நெற்றி நிறைய விபூதியை பூசிக்கொள்ளும் பொழுது உன் மனது அமைதியடையும். தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் வராமல் தடுத்து நிறுத்துவேன். ஏனோ பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சுற்றி இருந்தாலும் ஒன்றுமில்லாதது போன்று அது உனக்கு உணர்த்தி கொடுக்கும். சண்டைகளும் சச்சரவுகளும் சலசலப்புகளும் உன்னை சுற்றி இருந்தாலும் நெற்றி நிறைய இந்த விபூதியை இட்டு இருக்கும் பொழுது உன்னுடைய மனதை அது அமைதிப்படுத்தும். கோபம் வருகின்ற போதெல்லாம் அது உன்னை சாந்தப்படுத்தி அமைதியாக பேச வைக்கும். இப்பேற்பட்ட உணர்வுகளை எல்லாம் உனக்கு தருகின்ற இந்த திருநீரானது எத்தனை பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது என்பதை உன்னால் நிச்சயமாக நான் சொல்லாமலேயே புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு இதனை கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, சில நாட்களில் இதனை நீ செய்ய தொடங்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வரங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு கொடுக்க தொடங்கிவிடும். மாதத்தின் தொடக்கத்திலும் அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நிச்சயமாக இதை நீ செய்ய தொடங்கலாம். அதிலிருந்து 21 நாட்கள் கணக்கு வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான காலம் இல்லை என்றாலும் உன் நெற்றியில் தினமும் இதனை வைத்து கொள்ளலாம். அதன் பிறகும் நீ தொடர்ந்து நெற்றியில் இட்டு கொள்ளலாம். ஒரு முறை வைத்துவிட்டு வெளியில் சென்றாலே உன் மனதிற்குள் மிகப்பெரிய நம்பிக்கை எல்லாம் தானாகவே வரத் தொடங்கிவிடும். அதை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது பல நன்மைகள் தொடர்ந்து கிடைப்பது உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, திருநீறு அணிந்திருக்கும் பொழுது உன்னிடம் யாரும் எப்பொழுதும் எந்தவித தீய வார்த்தைகளையோ
தீய எண்ணங்களையோ உனக்குள் கொண்டு வர முடியாது. என் அன்பு பிள்ளையே, உன் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக கேட்க வேண்டும். நான் சொல்கின்ற திருநீரை ஒரு தனியாக கிண்ணத்தில் போட்டு வைத்து கொள்ள வேண்டும். அது மூடி போன்ற இருக்கின்ற பட்சத்தில் இன்னமும் சந்தோஷம். ஏனென்றால் காற்றில் கலக்கச் செய்கின்ற பொருள் ஒன்றை அதிலே கலக்கப் போகின்றோம். இப்பொழுது உனக்கு அது தெரிந்திருக்கும். இந்த கருப்பண்ணசாமி எந்த பொருளை திருநீற்றோடு கலக்கச் சொல்லப் போகிறேன் என்று. என் பிள்ளையே, சர்வ நிச்சயமாக அது கற்பூரம்தான். என் பிள்ளையே, இந்த கற்பூரத்தை நீ அதனோடு சேர்த்து கலக்கி வைத்து விடுவாய். பொடி பொடியாக உன் கையாலேயே அதை நசுக்கி அந்த திருநீற்றை கலந்துவிடு. என் பிள்ளையே, அதை உன் நெற்றியில் வைத்து கொண்டு வெளியே செல்லும்போது உனக்கான நம்பிக்கையை நீ உணர முடியும். நிச்சயமாக நீ செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றியை மட்டுமே கொடுக்கும். வெற்றி பெறாமல் என் பிள்ளை நீ திரும்ப மாட்டாய். இல்லை என்றால் உனக்கு அது தோல்வி கிடைக்காமலாவது பார்த்து கொள்ளும். மிக கடினமான விஷயமாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும். இதுதான் உண்மை. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நீ செய்ய நினைக்கின்ற பல விஷயங்கள் இருக்கின்றது. அப்படி அதனை கேட்டுவிட வேண்டும் என்று என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை மறந்து விடுகின்றாய். சில நன்மைகள் உனக்கு எப்பொழுதுமே நடக்கும். சரியான காலம் வரும் பொழுது அதை நீ தவற விட்டுவிடக்கூடாது. இது போன்ற செய்திகள் எல்லாம் செவி வந்து சேரும் பொழுது அதை நினைத்து நீ சந்தோஷம் அடைய வேண்டும். ஏனோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கை நமக்கு உண்டான முன்னேற்றத்தை நம் அப்பனால் கொடுக்கப் போகிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நாம் அதை தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த கற்பூரம் கலந்த திருநீரை ஒரு காகிதத்தில் மடித்து நீ வெளியில் கொண்டு செல்லும் போதெல்லாம் உனக்குள் மிகப்பெரிய தன்னம்பிக்கையையும் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அது கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் இது நடக்குமா நடக்காதா என்ற யோசனைகள் இல்லாமல் அது எல்லாம் உனக்கு சாதகமாக நடந்து முடிவதற்கு அத்தனையும் இந்த திருநீரானது உனக்கு செய்து கொடுக்கும். உன் அப்பன் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு என்றும் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை எல்லா சிக்கல்களிலிருந்தும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். உன் மனது மகிழும்படி நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இதில் பலன் கிடைத்த பிள்ளைகளிடம் நீ கேட்டுப்பார். ஏனென்றால் இந்த சூட்சும ரகசியங்கள் எல்லாம் யாரும் அவ்வளவு எளிதில் சொல்லிக் கொடுத்து விட மாட்டார்கள். உனக்கு என் மூலமாக கிடைத்தாலன்றி வேறு யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள். உன் அப்பன் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ரகசியத்தை உன் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி நீ எல்லா பலன்களையும் முழுமையாக அடைய வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு. என்றும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். என்றும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த மாற்றங்கள் யாவும் கிடைத்தே தீரும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ மனது கலங்காமல் தைரியமாக இருக்க வேண்டும். உன்னோடு இந்த கருப்பண்ணசாமி உடன் வருகின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. கருப்பனின் அன்பை பெற்ற உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பது இனி எப்பொழுதும் கிடையாது. அதையும் மீறி உன்னை ஒரு தோல்வி வந்து தழுவுகிறது என்றால்
அதற்கு பின்னால் இந்த கருப்பண்ணசாமியின் ஆட்டம் அதிபயங்கரமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. அந்த தோல்வியானது தற்காலிகமானதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வெற்றியினை பெற்று கொடுக்க இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அதை நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உன் அப்பன் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன். உன் அப்பன் தந்த இந்த வாக்கின்படி நீ சரியாக பின்பற்றுவாயானால் நிச்சயமாக 21 நாட்களும் உனக்கு வெற்றி உறுதி செய்யப்படும். என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.